ஹாலிவுட்டோட ஒரு பெரிய ஒரு பவர் ஹவுஸ் மூவியா கூலி வந்து டெஃபினட்டா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் படம் நடிச்சாவே அது பேன் இண்டியா மூவிஸ் தான். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, என் படத்துக்கு நான் தான் போட்டி அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஸ்பெஷலா கூலிக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிருக்கீங்க? ஸோ அவங்க செலிப்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக கமலா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போதான் வைப் ஆகணுங்கிறாங்களே. திரையில வர ஸ்டாரை பார்க்கறதுக்கு எல்லாரும் எவ்வளோ அவங்க சத்தம் போடுறாங்க. அதை தாண்டி இப்போ விஷ்ணு ப்ரோ வந்து எட்டி பார்க்கறத கத்துறதுக்கும் ஆட்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து மக்கள் கிளியராக இருக்காங்க. லாங்குவேஜ் வந்து மக்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் கண்டென்ட் தான் முக்கியம். நம்ம லாஸ்டா இப்போ 23ல வந்து ஹையஸ்ட் கலெக்ஷனா கண்டிப்பா நம்ம ஜெயிலர். ஸோ அதை பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா எதிர்பார்க்குறேன். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா அப்படிங்கிறது ஸ்டார்ஸ்க்கும் ஃபேன்ஸ்க்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படின்னாலும் கூட இதில் தேட்டர் ஓனர்ஸாலையும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து இன்னைக்கு ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கமலா சினிமாஸோடைய ஓனர் திரு விஷ்ணு கமல் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கேன் பிரதர். இப்போ கூலி ரிலீஸ் ஆக இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. பட் ஆனாலும் கூட சோசியல் மீடியா முழுக்க கூலி ஃபீவர் வந்து பத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். ஸோ படத்துக்கு பற்றின எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. கூலி ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய பவர் ஹவுஸோட தான் பாட்டோட இருக்கட்டும், அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக காலிவுட்டோட ஒரு பெரிய ஒரு பவர் ஹவுஸ் மூவியாக கூலி வந்து டெஃபினட்டாக இருக்கும். கூலி ஃபீவர் வந்து இப்போ இல்லை, அந்த படம் அனௌன்ஸ் பண்ணி எப்போ வந்து லோகேஷ் பிரதர், அனிருத் பிரதர் சூப்பர் ஸ்டார் சேர்றாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே அந்த ஃபீவர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய கேள்விகள் போய்கிட்டு இருக்கு. படம் எல்சியூவில் இருக்கா, இல்லை ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா, இந்த மாதிரி யார் யார் கேமியோ பண்ணியிருப்பாங்க, இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு. எதிர்பார்ப்பு மேக்ஸிமம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு ரசிகர்கள் எப்படி படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்களோ ஒரு ஃபேன் மாதிரியும் நானும் தலைவருக்கு ஒரு பயங்கர ஃபேன் பாய். ஸோ நானும் கூலி படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா முழுக்க வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம், இன்னும் கூலி படத்தில் வந்து பெருசாக அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. இப்போது ஸ்டார் காஸ்டே கூட பார்த்தோன்னா கடைசியில் அமீர் கான் வந்து இப்போ தான் இருக்காருன்னு அஃபீஷியலாக சொன்னாங்க. அதே மாதிரி இப்போது அனிருத் கூட இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருசாக எந்த ஒரு விஷயமும் வெளியே சொல்லலைங்க. இப்போ எல்லாரோடைய இந்த க்ளோஸ் அப் ஷாட் கூட இல்லாம பேக் ஷாட் மட்டும் தான் காட்டியிருக்கோம். 2-3 ஷாட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. சோ ஆனாலும் கூட மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ படம் எப்படி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, அவங்க மேபி அந்த சஸ்பென்ஸ்க்காக வச்சிருக்காங்க. படம் வந்துட்டு ஆடியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி. ஒன்னே ஒன்று மட்டும் ரிவீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவே ட்ரெண்ட் ஆச்சு. எப்படி வந்து விக்ரம்ல வந்து லோகேஷ் பிரதர் கமல் சார் வச்சு இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாரோ, கூலியோட இன்ட்ரோல் பிளாக்ல தலைவர் வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்கிறது மட்டும் அவரோட இன்டர்வியூஸில் அது மட்டும் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஒரு விஷயத்தை கேட்கும் போது நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம யார் யார் அதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஸ்டோரி என்ன ஏது எல்லாமே, அடிஷ்னல் சாங்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இப்போது எத்தனை தேட்டர்ஸ் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பெரிய படங்களை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸோடைய ப்ரிப்பரேஷனில் வந்து கண்டிப்பாக கமலா சினிமாஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக கூலிக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கூலி வந்து ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அவங்க செலிப்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக கமலா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ தான் வைப் ஆகணுங்கிறாங்களே. ஸோ அவங்க வைப் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பாக வந்து எல்லாமே கமலாவில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கமலாவில் கண்டிப்பாக 2 ஸ்க்ரீனுமே கூலி தான் போடுவோம். முதல் 10 days வந்து ஈஸியாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அதுவும் இது வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் ஒரு வீக்கெண்டில் வருது. August 14th படம், 15th கவர்மெண்ட் ஹாலிடே நம்மளுக்கு தெரியும். அப்புறம் சாட்டர்டே சண்டே. ஸோ ஒரு 4 days ஹாலிடேஸில் வருது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வீக் சண்டே வரைக்குமே படம் வந்து நிச்சயமாக ஹவுஸ்ஃபுல்லில் போகும். அது மட்டும் இல்லாமல் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து சில நடிகர்களுக்கு தான் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஒரு தளபதி விஜயா இருக்கட்டும், சில ஸ்டார்ஸுக்கு இப்போ எஸ்கே பிரதராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த வரிசையில் வந்து கண்டிப்பாக ரஜினி சாருக்கு பயங்கர ஃபேமிலி ஆடியன்ஸு. அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்களே 3 தலைமுறையும் கவர் பண்ண ஒரு ஹீரோன்னு. அந்த மாதிரி தான் தாத்தா இருக்கும் போதும் தாத்தா வந்து தலைவர் ஃபேன், டேடி பயங்கர தலைவர் ஃபேன், நான் பயங்கர தலைவர் ஃபேன். அது எங்கள் ஃபேமிலியிலே உண்மையாக வருது 3 ஜென்ரேஷனும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேமிலியாக வந்து நிச்சயமாக படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு
கண்டிப்பா ப்ரோ. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. கண்டிப்பா 10 டேஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லா போகும் அப்டின்னு உங்களுடைய நம்பிக்கைய தெரிவிச்சிருக்கீங்க. நடந்தா எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷப்படுவோம். ஆனாலும் கூட தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 1000 crores வந்து இன்னும் டச் பண்ணல. கரெக்ட். அப்டிங்கிற ஒரு ஏக்கம் அப்டின்னே சொல்லலாம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு. ஸோ கண்டிப்பா கூலி இத அச்சீவ் பண்ண முடியும் அப்டின்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அச்சீவ் பண்ணணும்ங்கிறது வந்து ஆசையா இருக்கு எங்களுக்கு. பட் அச்சீவ் பண்ண முடியுமான்னா, அதுக்கு வந்து ஒரு படம் வந்து 1000 கோடி பண்ணணும்னா, அந்த படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் நல்லா போனா பத்தாது. அந்த படம் வந்து நார்த்ல நல்லா போணும். முக்கியமா ஓவர்சீஸ்லலாம் நல்லா போணும். இப்ப இன்ஃபாக்ட் கூலிக்கு வந்து ஓவர்சீஸ்ல வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ட்டாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்ஃபாக்ட் கஸ்டம் ஐகான் இது நெறையா சொல்றாங்க ஓவர்சீஸ் புக்கிங்ல, சீட் மேப்லலாம் அ கூலிக்காக கஸ்டம் ஐகான்லாம் வச்சு நெறையா கூலிக்காக பண்றாங்க ஓவர்சீஸ்லயும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, அந்த படம் வந்து ஒரு படம் வந்து இங்கேயும் நல்லா போணும். சவுத்லயும் போணும், நார்த்லயும் போணும், ஓவர்சீஸ்லயும் போணும். அந்த 3 இடத்துலயும் போனா கண்டிப்பா அந்த 1000 க்ரோர்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ கூலி படம் எல்லா இடத்துலயும் நல்லா போயி காலிவுட்டோட பிக்கெஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி இது. இது 1000 க்ரோர்ஸ் அச்சீவ் பண்ணா, நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. நிச்சயமா அது பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், ப்ரே பண்றேன். கண்டிப்பா சார். அது நடக்கும்னு நம்புவோம். பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சவுத்ல பார்த்தோம்னா, நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி, கன்னடாலயும் சரி கண்டிப்பா 1000 crores அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் தமிழுக்கு வந்து இது நடக்கலங்கிறதுக்கான ரீசன் ஏதாவது பார்க்குறீங்களா? இல்ல, இல்ல. அதான் நான் சொன்னேனேங்க. அந்த படம் வந்து கண்டிப்பா நார்த்லயும், ஓவர்சீஸ்லயும் நல்லா இருக்கணும் கலெக்ஷன். நார்த் ஆடியன்ஸும் கவர் ஆகணும். ஸோ எல்லா இடத்துலயும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தா தான் அந்த இது உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா, இன்ஃபாக்ட் இங்கலாம் வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் சில பிளேஸஸ்ல வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. நீங்க என்ன டிக்கெட் பிரைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் படங்களுக்கு அந்த மாரி அதிகமான டிக்கெட் பிரைஸ் வச்சு அதுக்கு கூட்டம் வர்றது, இது எல்லாமே வந்து கலெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லெட்ஸ் ஹோப் கண்டிப்பா கூலி வந்து அந்த 1000 கோடி வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்து லெட்ஸ் ஹோப். இல்லாட்டி ஜனநாயகன் இருக்கு. எல்லா படமும் தமிழோட பிக் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாமே 1000 கோடி அச்சீவ் பண்ணா நம்ம எல்லாருக்குமே அது பெருமை தான். கண்டிப்பா. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இப்போ நார்த்ல எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுதோ, அத பொறுத்து தான் நம்மளோட நம்பர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. இப்போ என்னதான் பேன் இண்டியா, பேன் இண்டியான்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் அவர் படம் நடிச்சாவே அது பேன் இண்டியா மூவிஸ் தான். உண்ம. முன்னாடி 90ஸ்ல இருந்தே இப்போ இவருடைய படங்கள் வந்து நார்த் இந்தியாஸ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ற ஒரு அது காலகட்டம் சிவாஜி த இல்லையா? பாஸா இருக்கட்டும், இல்ல எந்திரன் ரிலீஸ் வந்து எவ்வளோ கிராண்டா பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நிச்சயமா நீங்க சொல்றது உண்ம. நம்ம லாஸ்ட்டா இப்போ 23ல வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிலர் ஃபெயிலியர், சொல்லலாம். ஃபெயிலியர். ஸோ அத பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, "என் படத்துக்கு நான் தான் போட்டி" அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ தலைவரோட ஜெயிலருக்கு தலைவரே போட்டி. அது கூலில பிரேக் ஆகணும். அது ஜெயிலர் 2ல பிரேக் ஆகணும். தலைவருக்கு தலைவரே போட்டியா இருக்கணும். கண்டிப்பா ப்ரோ. இப்போ நம்ம அதே மாரி எல்லாரோட எதிர்பார்ப்பு கோலிவுட்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 1000 crore வரணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அத வந்து கூலி அடிக்குமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அ இருக்கு. ஸோ அடிக்கணுங்கிறது வந்து எங்களோட ஆசை. பட் அடிக்குமாங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே சொன்னீங்க. இப்போ ஓவர்சீஸ்ல வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி யுஎஸ்ஏல பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 6 crores பக்கம் வந்து இயர்லி புக்கிங்ஸ் மட்டுமே வந்து கலெக்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து ஓவர்சீஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு பெருசா அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து புக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு ஓவர்சீஸ்ல. நெறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 14த் தர்ஸ்டே படம். மேபி அதுக்கு முந்தின வீக்கெண்ட் கண்டிப்பா ஆகஸ்ட் 9த், 10த் டைம்ஸ்ல வந்து புக்கிங் ஓப்பன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணா இப்படிங்கிறதுக்குள்ள ஃபுல் ஆயிடும். 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் எந்த தியேட்டரா இருந்தாலும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூலிக்கு வந்து ஒரு பிரஷர் இருக்கு. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாரி எப்போ புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா இப்ப நம்ம கமலா சினிமாஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து பிரிஃபர் பண்றதுக்கான ரீசனா நீங்க என்னவா பார்க்குறீங்க? அது ஆடியன்ஸ் தாங்க சொல்லணும். மேபி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட பிரைஸஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். நாங்க ரொம்ப வருஷமா வந்து டிக்கெட் பிரைஸா இருக்கட்டும், இல்ல பார்க்கிங் பிரைஸா இருக்கட்டும், இல்ல கேஃப்டீரியா பிரைஸா இருக்கட்டும், எப்பவுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தியேட்டர். உங்களுக்கு குடுக்குற வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கணும். குவாலிட்டி பெஸ்ட்டா இருக்கணும். ஆனா வந்து பிரைஸ் வந்து எப்பவுமே வந்து அஃபோர்டபுளா இருக்கணும். இதுதான் எங்களோட ஒரே கான்செப்ட். ஸோ டிக்கெட் பிரைஸ் வந்து கவர்ன்மெண்ட் அலோகேட் பண்ண டிக்கெட் பிரைஸ இதுவரைக்கும் எக்ஸ்ட்ராவா அது ரூ. 1 தாண்டி வித்ததில்ல. பிளஸ் அத தாண்டி கவர்ன்மெண்ட் அலோகேட் பண்ண பிரைஸ் வந்து முன்னாடி வந்து 190 இருந்துச்சு. பட் இப்போ வந்து கவர்ன்மெண்ட் வந்து 183ன்னு பிரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. பிகாஸ் லோக்கல் பாடி டாக்ஸ் வந்து 8%லேருந்து 4%க்கு கம்மி பண்ணனால டிக்கெட் பிரைஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஒரு ரூ. 6 ரூ. 7 கம்மியாயிருக்கு. பட் கமலால யூசுவலா டிக்கெட் பிரைஸ் வந்து ₹110 தான் இருக்கும். அதே மாரி ஸ்நாக்ஸ் பிரைஸ், பார்க்கிங் பிரைஸும் அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ இதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். பிளஸ் இப்போ சமீப காலத்துல வந்து இந்த ரிலீஸுங்கிறது வந்து கமலால ஒரு பயங்கர வைபா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் விரும்புறதுக்கு அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ ஆடியன்ஸ்க்கு தான் அந்த நேரத்துல நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா ப்ரோ. நீங்களே நானும் கேட்கணும்னு நெனச்சேன். இப்போ இந்த ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ கமலா அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த ஐடியா எப்படி
நல்லது. இது வந்து எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா பிரதர், ஃபர்ஸ்ட்டு வந்து தனுஷ் அண்ணன் பர்த்டேக்கு வந்து வடச்சென்னை போடணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட். அப்போ வந்து நாங்க காலேஜ் இப்ப லைலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் இயர், ஃபைனல் இயர் டைம்ஸ். அப்படி இருக்கும்போது சரி ஒரு ஷோ வடச்சென்னை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணி பார்த்தா ஏன்னா நாங்க எல்லாமே வந்து வடச்சென்னை ரிலீஸ் அப்போ எங்க யாருக்குமே 18 இயர்ஸ் ஆகல. ஸோ தியேட்டர்ஸ்ல பார்க்க அலோடு கிடையாது. ஸோ சரி இப்ப ரீ-ரிலீஸ் பண்ணலாம். நம்மளும் பார்க்கலாம், மத்தவங்களும் பார்ப்பாங்கன்னு சொல்லி போட்டோம். பார்த்தா ஃபுல்லு. சரி அப்போ பர்த்டேனால ஃபுல்லா இருக்கு போல. சரி ஒரு ஷோ ஃபுல்லு ரொம்ப ஹாப்பி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கேப் கிடைக்கும்போது, நம்ம ஏன் 3 படத்த ரீ-ரிலீஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா 3ல வந்து கொலவெறி வந்து எ நேஷனல் லெவல்ல ஹிட் ஆன பாட்டு. கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது, சரி அந்த வைபுக்காக வருவாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் இருந்த கான்செப்ட் சரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேரும் படம் பார்க்க ரெடியா இருக்கோம். எங்கள மாரி இந்த படம் பார்க்க ஒரு 500 பேர் வரமாட்டாங்களா? அதுதான் நெனச்சு, ஒரு ஷோ நெனச்சு போட்டோம். பார்த்தா நான் சொல்லாத இன்டர்வியூல சொல்லாத இடம் இல்ல. 85,000 டிக்கெட்ஸ் வித்தோம் 3க்கு. அத்தன ஹண்ட்ரட்ஸ் கணக்குல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். பேக் டு பேக் ஷோஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஐடியா தான். சரி நம்ம பாட்டு நம்ம ஓடுது இங்க. நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே கொலவெறி பாட்டு தெரியுது. நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் சவுண்ட் கம்மி பண்ணி அவங்கள பாட சொல்லக்கூடாது? அப்படின்னு ஒரு தாட். சரி நம்ம இப்ப சவுண்ட் கம்மி பண்றோம். பாட்டையும் ஒன்ஸ் மோர் போடக்கூடாது. திருப்பி போட்டு ஆட விடுவோமே. ஏன்னா வந்து அப்பா பீரியட்லாம் அப்பா நெறைய தலைவர் படத்துக்குலாம் ஒன்ஸ் மோர் போட்டுலாம் கமலா ஆட விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2009ல வந்து கமலா ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது, உலகநாயகனா இருக்கட்டும், நெறையா மனோரமா, சத்யராஜ் சார், நெப்போலியன் சார், தளபதி, சிம்பு, எஸ்டிஆர் அண்ணன் எல்லாருமே வரும்போது, அப்ப மைக்க புடிச்சு விஜய் அண்ணனும், சிம்பு அண்ணனும் சொன்னது, என் குத்து பாட்டுக்கெல்லாம் கமலால ஒன்ஸ் மோர் போட்டு ஆட விடுவாங்க. ஸோ அது மைண்ட்ல இருந்துச்சு. சரி ரொம்ப வருஷம் ஆச்சே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, இது எல்லாமே நெறைய விஷயங்கள் சேர்ந்து, சரி இப்ப நம்ம பாட்ட திருப்பி போடுறோம். ஆனா சவுண்ட் கம்மியா வைக்கிறோம். அப்ப என்ன நெனச்சுக்குவான், சவுண்ட் சிஸ்டமோட ஃபால்ட் போல, கட் ஆயிடுச்சு போலன்னு டேன்னு கத்த ஆரம்பிச்சுருவான். ஸோ ஆடியன்ஸ் நம்ம சொல்லணும். ஏங்க நாங்க தாங்க சவுண்ட கம்மி பண்றோம். நீங்க பாடுங்க. சரி இது எப்படி போய் சொல்றது? ஸ்டேஜுக்கு ஓடி போய் சொன்னா அதுக்குள்ள கத்திருவான். சரி சும்மா அந்த ஆப்பரேட்டர் ரூம் கதவ தொறந்து நம்ம எட்டி பார்த்து சொல்லுவோமேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப இவ்ளோ ட்ரெண்டா போனது வந்து மக்கள் கொடுத்த லவ்வுக்கு வந்து என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பா. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. திரையில வர ஸ்டார பார்க்கறதுக்கு எல்லாரும் எவ்வளோ அவங்க சத்தம் போடுறாங்க. அத தாண்டி இப்போ விஷ்ணு ப்ரோ வந்து எட்டி பார்க்கறத கத்துறதுக்கும் ஆட்கள் வந்து வந்து சேர்ந்திருக்காங்க. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரீ ரிலீஸ்ன்னு பேசும்போது, இப்போ வந்து பார்த்தோம்னா, அம்பிகாபதி வந்து ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. கண்டிப்பா தனுஷ் சார பொறுத்தவரைக்கும் ஹிந்தியில பார்த்தோம் அப்டின்னா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்ட படத்திலேயே கிரியேட் பண்ணுச்சு. பட் தமிழ்ல பெருசா ஓடல. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அம்பிகாவதிக்கு டிக்கெட் போகும். நான் நினைச்சது ஒரு 1 ஆர் 2 ஷோஸ் போகும். ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அந்த படம் வந்து வரம்போது ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா தமிழ்ல ஓடலங்கும்போது, சரி அப்புறம் ஒரு ரீ-ரிலீஸ்ல வந்து ஒரு ஏஐ பவர்டு வந்து நியூ கிளைமாக்ஸ் மாத்திருக்காங்க. ஸோ ஒரு 1 ஆர் 2 ஷோஸ் கண்டிப்பா கிரிப்பா போகும்னு நெனச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க ஓப்பன் பண்ண 10 ஷோவும் ஃபுல்லு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டுமே 5000 பிளஸ் டிக்கெட்ஸ் கமலால மட்டுமே வித்திருக்கோம். ஸோ நான் தான் சொன்னேன், அது என்னன்னு தெரியல. கமலாக்கும் ரீ-ரிலீஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கூட நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். உள்ள அம்பிகாவதி ஷோஸ் தான் வந்து ஹவுஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போறாங்க. இப்போ கமலால நம்ம ரெகுலரா பார்க்கும்போது மத்த தியேட்டர்ஸ விட டிக்கெட் பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம நார்மல் டேஸ்ல போலாம்னு சொன்னா, "ஏய் வெட்னஸ்டே போலாம், 100க்கு போலாம்." அப்படிங்கிற மாரி ஒரு டாக்கிங்லாம் இருக்கு. ஸோ இந்த ஐடியா எப்படி? இது வந்து என்னன்னா வந்து ஏன்னா நம்மளுக்கு படம் வந்து ஒரு ஃப்ரைடே வந்துச்சுன்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நல்லா போகுது படம். முன்னாடி வந்து படங்கள் வந்து 4 தியேட்டர்ல 100 நாட்கள் ஓடும். இப்ப 100 தியேட்டர் ஆயிடுச்சு. 4 நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு. ஒரு படம் 5 நாள் ஓடுனா 5வது நாள் வெற்றி, 7வது நாள் வெற்றி இப்படிலாம் போஸ்டர் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரி இவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது, இப்ப நாங்களே தியேட்டர் வச்சிருக்கோம் 2 ஸ்கிரீன்ஸ். நம்மளுக்கு எய்த்தாப்ல பார்த்தீங்கன்னாலே பலாசா 9 ஸ்கிரீன். ஸோ ஸ்கிரீன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து அத்தனை லட்சம் பேர் வந்து முதல் 3 நாள்லயே படத்த பார்த்து முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள தியேட்டருக்கு வர வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாங்கும்போது ஒரு படம் வந்து 3 நாளைக்கு அப்புறம் மண்டே டல் ஆகுது. டியூஸ்டே இன்னும் டல் ஆகுது. வெட்னஸ்டே ரொம்ப டல் ஆகுது. தர்ஸ்டே ரொம்ப டல் ஆகி ஃப்ரைடே திருப்பி புது படம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஒரு வெட்னஸ்டே டேவ சூஸ் பண்ணி ஒரு 99
ஃபிளாட் 99 ஒரு ஆஃபர் குடுத்தா, இப்போ ஒரு 5 பேர் போனா கூட, ஒரு ரூ. 495 ரூ. 500 எடுத்துட்டு வந்தா 5 பேர் படம் பார்த்துடலான்டா. அந்த ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க மக்கள். ஸோ அதனால ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட். அது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிரியேட் ஆகி, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, இப்ப யாரா இருந்தாலும் எந்த படம் வந்தாலும் சாட்டர்டே, சண்டே எப்படி புக் ஆகுதோ, அதே மாரி வெட்னஸ்டே புக் ஆகுது. நம்ம பேசாம வெட்னஸ்டே போயிடலாம் படத்துக்கு அப்படின்னு சொல்லி வெட்னஸ்டே வராங்க. நெறைய பேரு வந்து அந்த பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குன்னு வந்து இத மாத்திராதீங்க எப்பவுமேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. அதே மாரி ப்ரோ, இப்ப இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் 7 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா நமக்கு லாபகரமான படங்கள் சொன்னா விரல் விட்டு எண்ற அளவுல தான் இருக்கு. ஸோ இது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதா படுதா? இல்ல பிரதர், இப்போ வந்து மக்கள் கிளியரா இருக்காங்க. லாங்குவேஜ் வந்து மக்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. எந்த லாங்குவேஜ் படமா இருந்தாலும் கன்டென்ட் தான் முக்கியம். நல்ல படமா இருக்குமா, அது ஸ்மால் பட்ஜெட், பிக் பட்ஜெட் ஒத்துக்கிறேன். ஒரு 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 பெரிய ஹீரோ வேல்யூ வந்து படத்துல ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்டர் வேல்யூ, மியூசிக் டைரக்டர் வேல்யூ, ஹீரோ வேல்யூ ரொம்ப முக்கியம். ஹீரோயின் வேல்யூ எல்லாமே. பட் அத தாண்டி கன்டென்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ குடும்பஸ்தன்னு ஒரு படம். எவ்வளோ நல்லா போச்சு. 50த் ஷீல்டே நம்மளுக்கு ம். குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி கன்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. சூரியனோட மாமன் படம் எவ்வளோ நல்லா போச்சு. அதே மாரி டிராகன். பிரதீப் ப்ரோக்கு வந்து ஹீரோவா நடிக்கிற 2வது படம். பட் வந்து 2025 இப்போ வரைக்கும் முடிச்ச டாப் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து பிளாக் பஸ்டர் குட் பேட் அக்லியும் இருக்கு. டிராகனும் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட் பிளேஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு நல்லா போகுதுன்னா, மக்களுக்கு கன்டென்ட் புடிச்சிருந்தா மக்கள் தியேட்டருக்கு வராங்க. லோகேஷ் பிரதர் கூட ஒரு 1000 கோடி பண்ணுமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன ரிப்ளை குடுத்திருப்பாருன்னா, 1000 கோடி பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் என் பணத்துக்கு ஒருத்தன் வந்து ரூ. 150 ரூ. 190 செலவு பண்றான்னா, அந்த அந்த பணத்துக்கு அவன் சந்தோஷமா இருப்பான். ஸோ மக்களுக்கு இப்ப அதான் தேவைப்படுது. அவன் செலவு பண்ற பணத்துக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஸோ கன்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் நிச்சயமா தியேட்டருக்கு வராங்க. நீங்க சொன்ன மாரியே இந்த முதல் 7 மாசத்துல குட் பேட் அக்லி இருக்கு, டிராகன் இருக்கு, மாமன் இருக்கு, பறந்து போ, 3 பிஹெச்கே, இப்ப தலைவன் தலைவி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ கன்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் நிச்சயமா அந்த கன்டென்ட்ட வந்து சப்போர்ட் பண்றாங்க ப்ரோ. கண்டிப்பா. எப்பவுமே நல்ல சினிமா வந்து ரசிகர்கள் வந்து தவற விட உண்ம, உண்ம. மாட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொன்ன மாரி சின்ன பட்ஜெட் படங்களா வந்து நம்ம பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம வெற்றி அடைஞ்ச படங்கள் நெறைய படங்கள் இந்த நெறைய. வருஷம் ஒரு சில படங்கள் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து இப்ப விடாமுயற்சியா இருக்கட்டும், தக் லைஃப்பா இருக்கட்டும், ரெட்ரோவா இருக்கட்டும், இந்த மாரி பிக் ஸ்டார்ஸ் உடைய படங்கள் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ரீசன் என்ன? இல்ல பிரதர், அது எல்லாமே ஃபைனல் முடிவு எடுக்கிறவங்க வந்து ஆடியன்ஸ் தான். அது என்னதான் வந்து ஒரு டீம் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும், லாஸ்ட்ல அந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு முடிவு எடுக்கிறது பொதுமக்கள் மட்டும் தான். ஸோ அவங்க சொல்ற கருத்த வச்சு தான் படம் போகும். ஸோ எல்லாருமே அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஷாட்டுக்கும் எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்க, எவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. பட் ஃபைனலா அது ஆடியன்ஸுக்கு போய் சேரும்போது, ஆடியன்ஸ் அத எப்படி வரவேற்காங்கங்கிறது தான் அந்த படத்தோட ரிசல்ட். இப்போ கமலா பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் ஒரு 2020க்கு அப்புறம்னு சொல்லலாம். ஆ. இப்போ பாக்ஸ் ஆஃபிஸ்ல நம்பர் 1னா எந்த படம்? நம்பர் 1னா ஜெயிலர். 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 கண்டிப்பா. அதுக்கப்புறம் லியோ நெறைய படங்கள் பெரிய இல்ல படங்கள் நெறைய வந்திருக்கு. படங்கள் இருக்கு. ஆ. பட் வந்து அந்த 1, 2, 3ன்னு இருக்கும்ல. ஓகே. அதுல கலெக்ஷன் வைஸ் வந்து ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜெயிலர். அதுக்கப்புறம் இருக்கிறது லியோ. இன்ஃபாக்ட் மாஸ்டர்லாம் வந்து தமிழ் சினிமாவ காப்பாத்துன படம் வந்து மாஸ்டர். ஏன்னா வந்து மக்கள் வந்து ஓடிடி, கொரோனா வீட்ல இருக்கும்போது மக்கள திருப்பி தியேட்டருக்கு வர வச்ச படம் வந்து மாஸ்டர். பட் அது வந்து என்னன்னா 50% ஆக்குபென்சில இருந்துச்சு. ஸோ ஒரு சீட் விட்டு ஒரு சீட் உட்காரும். ஸோ அதனால டாப் கலெக்ஷன்ஸ்க்கு வர முடியல தவிர, ஏன்னா நாங்க ஒரு ஒரு ஷோலயும் பாதி பாதி 1000 சீட்னா 500 சீட் தான் ஓட்டுனோம். ஸோ அந்த மாரி இருந்துச்சே தவிர, மத்தபடி வந்து விஜய் சாரும் அந்த என்டையர் டீமும் மாஸ்டர தியேட்டருக்கு குடுக்காட்டி தமிழ் சினிமாவ காப்பாத்தியிருக்க முடியாது. அந்த கண்டிப்பா. இங்க நான் தான் கிங் அப்படி சொல்லி தலைவர் டயலாக் பேசினாரு. ஆ அதே மாரி ஜெயிலர் நம்பர் 1ல இருக்கு. நிச்சயம். ஸோ கமலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீ ரிலீஸ் வந்து நம்ம தவிர்க்கவே ஆ. முடியாது. ஸோ ரீ ரிலீஸ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் என்ன ப்ரோ? ரீ ரிலீஸ் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து ஃபுட்ஃபால் வைஸ் பார்த்தீங்கன்னா, 3 படத்துக்கு தான் வந்து 85,000 டிக்கெட்ஸ் வந்து ஃபுட்ஃபால். அதே மாரி 3க்கு அப்புறம் வந்து கில்லி பயங்கரமா போச்சு. கில்லி இப்ப 3 வந்து கமலால போட்டதுக்கு அப்புறம் நெறைய தியேட்டர்ஸ் இங்க அங்க ஆட் ஆன் வந்துச்சு. பட் கில்லி வந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுற மாரி ஏ.எம். ரத்னம் சார் வந்து ஆல் ஓவர் ஏப்ரல் ஒரு டேட்ட பிளான் பண்ணி, ஏப்ரல் மந்த்ல அந்த டேட்ல எல்லா தியேட்டர்ஸ்லயுமே ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அப்படி இருந்தும் கில்லி வந்து கமலால வந்து கண்டிப்பா ஃபுட்ஃபால் வைஸ் டாப்பா தான் இருக்கு. அதே மாரி அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, வாரணமாயிரம். அத்தன டேஸ் ஓடுனுச்சு. ஸோ 3 டாப் ரிலீஸ்னா வந்து 3 கில்லி, வாரணமாயிரம். பட் இத தாண்டி சிவா மனசுல சக்தியா இருக்கட்டும், இல்ல ஒரு சச்சின் ரிலீஸா இருக்கட்டும், ஒரு பில்லா போட்டோம், வல்லவன், மன்மதன், யாரடி நீ மோகினி, மயக்கம் என்ன, புதுப்பேட்டை, வடசென்னை, இது மாரி ஏகப்பட்ட படங்கள் வந்து அ சூப்பரா போச்சு.
ஆகஸ்ட் 14த் ரிலீஸ் அப்படின்னா ஒரு 4, 5 டேஸ்க்கு முன்னாடி புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும்னு ஆமா. சொல்லியிருந்தீங்க. ஸோ அக்ரீமெண்ட் பேச்சுவார்த்தை எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்ல அக்ரீமெண்ட் வந்து இன்னும் சைன் பண்ணல. பட் வெரி சூன் அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணிடுவோம். எல்லா தியேட்டர்ஸுமே வந்து நெகோசியேஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கும். அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அக்ரீமெண்ட் சைன் பண்ணி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். அதே மாரி இதில பார்த்தோம்னா, பெரிய ஹீரோஸ் படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தியேட்டர்ஸ்க்கும் இப்போ இவங்களுக்கு புரொடக்ஷன்ஸ் சைட்லயும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் பண்றதுல வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்ட், வந்து முரண்பாடு வருது. கரெக்ட், படம் கடைசி வரைக்கும் சைன் பண்ணாம, ஒரு கரெக்ட். சில மூவிஸ்லாம் ஷோஸே கேன்சல் பண்ற ட்ரூ. அளவுக்கு போகுது. உண்ம, உண்ம. ஸோ இதில இருக்கிற அந்த பிரச்சனை என்ன? இல்ல பிரதர் தேர் அகைன் சினிமா நீங்க எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிசினஸ். அது ஒரு தொழில் தான் சினிமாங்கிறது. அவங்களுக்கும் வருமானம் வரணும். தியேட்டர் புரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருமானம் வரணும். தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வருமானம் வரணும். ஏன்னா இதுதான் வந்து நம்ம தொழில். இத வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த புரொடியூசர் கிட்டயோ, இல்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், எக்ஸிபிட்டர்ஸ் ஆகிய தியேட்டர் ஓனர்ஸுக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். என்ன டெர்ம்ஸு இது எல்லாமே வந்து கமர்ஷியல் மனி, கமர்ஷியல் டெர்ம்ஸ். கமர்ஷியல் டெர்ம்ஸ் எந்த டெர்ம்ஸ்க்கு அக்செப்ட் ஆகி நம்ம படம் போடுறோங்கிறது. ஸோ மியூச்சுவலா 2 பேருமே புரொடியூசரும், எக்ஸிபிட்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த மூவி இம்மீடியட்டா சைன் ஆயிடும். அப்படி மியூச்சுவல் அக்செப்டன்ஸ்க்கு வரல, நெகோசியேஷன்ஸ் போய்க்கிட்டே இருக்குன்னா, அது எப்ப அக்செப்ட் ஆகுதோ அப்பதான் மூவி ப்ளே பண்ணுவோம். அக்செப்ட் ஆகாட்டி ப்ளே பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. சினிமா பத்தி நெறைய விஷயம் பேசிருக்கோம். பட் பேக் டூ கூலி வரோம்னா, எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க இந்த நான் ஒரு பயங்கர ஃபேன் பாய்ங்க. நான் வந்து தலைவர் இல்ல. அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டே 10 வாட்டி கூட பார்ப்பேன். அதே எனர்ஜியோட பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாம கூலிக்கு வந்து அந்த பவர் ஹவுஸ் சாங்கா இருக்கட்டும், மோனிகா வைப்ஸா இருக்கட்டும். ஸோ எத்தன பேர் ரீல் பண்றாங்க மோனிகா அதே மாரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதே ஸ்டெப்ஸ் ஆடிக்கிட்டு. ஸோ அ எப்படி எந்திரன் படத்துக்கு வந்து மிகப்பெரிய தமிழ் சினிமாவோட லெஜெண்ட்ஸ் சேர்ந்தாங்களோ, ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு டைரக்டர் சங்கர் சார், ஒரு ஏ.ஆர். ரகுமான் சார். இவங்கலாம் சேர்ந்த மாரியே, அடுத்து வந்து இப்போ வந்து கூலிக்கு வந்து சூப்பர் ஸ்டார், லோகேஷ் கனகராஜ் பிரதர், அனிருத் பிரதர் சேர்ந்திருக்காங்க. ஸோ இவங்களோட காம்போ வந்து பயங்கர வெயிட்டிங்ல இருக்க ஒரு காம்போ. ஸோ பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கு. காலிவுட்டோட பிக்கெஸ்ட் பவர் ஹவுஸ் மூவியா கண்டிப்பா கூலி இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. எல்சியூ இல்ல இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் சர்ப்ரைஸ் நம்ப எல்லாம் மாட்டேங்கிறாங்க. வச்சிருக்கா? அவர் வந்து ரிவீல் பண்ணாலும், ம். சோசியல் மீடியா என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல நாங்க நம்ப மாட்டோம்" அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா. அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது எல்சியூல இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் அலோனா இருந்தாலும் இருந்தாலும் சரி, சரி. தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும்ல நிச்சயமா, சந்தேகமே கிடையாது. நிச்சயமா, ஸோ நிச்சயமா. நெறைய விஷயங்கள் கூலி மட்டும் இல்லாம, மற்ற படங்கள் பத்தியும், நம்ம ரீ ரிலீஸ் பத்தியும் கூட நெறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. உங்களோட டைம் ஒதுக்கி பேசினது ரொம்ப தேங்க் யூ, நன்றி. தேங்க் யூ.